ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தை கிருத்திகை இல்லையா? ஸோ அதனால் காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலையை பாரு. அப்போ தான் நீ வேலைக்கு போகும்போது சோறு கட்டிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நீ பட்னியாக தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, காலையில் சீக்கிரம் அலாரம் வச்சு எப்படியே எழுந்திரிச்சு தூக்கம் தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். நானே விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு சரி பொட்டு வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது சின்னதாக ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை ஒன்றுலன்னு ஆக்கிடுவாங்க. சில விஷயங்கள்லாம் நமக்கு எதிர்மறையாக நடக்கும்போது கடவுளே இல்லை அப்படிலாம் நினைக்க தோணுது. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் போகும்போது திடீர்னு ஏதாவது ஒரு மூலயமா நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுவார். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பின்னாடி பார்த்தீங்களா யார் இருக்காருன்னு? ஒருவர் தான். ஸோ அவரை தான் இப்போதைக்கு நான் நம்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்ட்டு சொல்லி வாய மூடலை. டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, கீழே வந்து ஃபோனு. ஏன்னா நான் ஸ்டாண்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ணலங்க. ஸோ இருக்கிற இடத்துல வச்சு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட இந்த மைக்கு ஸ்டாண்டு இதெல்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய வீடியோ வந்து நல்லா எடுக்கணும்னு நினச்சி போட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இல்லை இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய பெட்டரை நான் கொடுக்குறேன். அந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா? அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் போக போக நிறைய வீடியோஸ் போட பார்க்குறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் எப்படி சொல்கிறது, அன்பாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் ஆச்சு, அறக்க பறக்க கிளம்பணும், சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப மேக்கப்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு லைனர் போட்டு ஒரு பொட்டு சின்னதாக போட்டு சந்தனம் வச்சு ஷால்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ பூ வைக்கணும் இல்லையா? இது போய் 20 ரூபாயாங்க. என்ன பண்ணுறது, எப்படியோ வைக்க முடியல. பட் ஆனால் வச்சுதானே ஆகும்னு சொல்லிட்டு இருக்குன்னா என்னதுன்னு தெரியல, எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக வச்சாச்சு. இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். அண்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.